ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் வந்துட்டு நம்ம சரவணன், செந்தில், கதிர் இவங்க 3 பேர் சேர்ந்து நேற்று தான் பொண்டாட்டி சொல்ல தட்டாதேங்கிற படத்தை பார்த்துருப்பாங்க போல். அதனால் இவங்கெல்லாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அரசியை எப்படியாவது கொண்டு போய் காலேஜ் சேர்க்கணும், அதுக்கு பர்மிஷன் வந்து நம்ம தான் வாங்கி கொடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் பேச இவ்வளோ தம் கட்டி பேசுகிறாங்க. நம்ம செந்தில் ஒரு பக்கம் படித்தாதான்ப்பா எல்லாம் மதிப்பு, அதாவது சென்னையில் பையன் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, 2 பேர் சம்பாத்தியத்தால் தான் ரன் பண்ண முடியும், அப்போ போய் இவ படிக்கலைன்னா எப்படிப்பா செட் ஆகும், படிப்பை நிப்பாட்ட வேணாம்ப்பான்னு இவரும் சென்டிமெண்ட்டான அலைபட்டு எக்கச்சக்கமாக உடனே மயங்கிட்டாருங்க நம்ம பாண்டியன் மயங்கினாலும் நான் உஷாராக தான்டா இருப்பேன்னு சொல்லிட்டு கோமதி அம்மா அப்படியே கொந்தளிக்குது. நீ என்ன கொந்தளிச்சாலும் சரி, உன் கையில் நான் முடிவை விட்டுறேன்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் எஸ்கேப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு முழிச்சது யாரு? நம்ம கோமதி அம்மா. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லைங்க, எல்லாரும் சேர்ந்து கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. தத்தன்னு சொல்லிட்டு மருமகளுக்கு கெஞ்ச, மகனுக்கு கெஞ்ச, எப்படியோ ஒரு வழியாக கெஞ்சிட்டாங்க. கெஞ்சி எப்படியோ சரி கொண்டு போய் விடுறது நீங்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு மாற்றி ஆளுக்கு ஒரு நாள்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் வெளியில் வந்துட்டு அரசி வந்து நிப்பாலான்னு காவ காக்கறாரு. டே அப்பா சாமி, நீ நல்லா வருவாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. யாரை சொல்கிறேன், நம்ம குமாருங்க. கடைசியில் நம்ம பிடிச்சி இழுத்துட்டு வந்து சுகன்யா என்னடா வேலை பார்க்குறேன், நீ மாட்டிக்கிட்டா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, நான் காலேஜுக்கு நான் கூட்டிகிட்டு வரேன், நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் மாஸ்டர் பிளானாக குடியே கெடுக்குங்கிற மாதிரி ஒன்றை முதல்ல விட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம அரசி ஒரு பக்கம் காலேஜ் கிளம்பிட்டு இருக்க. அப்போ கோமதி அம்மா வெறிக்க பார்க்குறாங்க. என்ன பார்க்குறேன்னு பார்த்தா, நான் எதுவும் சந்தேகப்படுற மாதிரி நீ பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, சந்தேகப்படலாம் இல்லடி, கண்டிப்பாக சந்தேகப்படுறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அச்சு பிசுக்காமல் பேசுறியம்மா அப்படிங்கிற மாதிரிச்சு. நம்ம செந்திலும் நம்ம மீனாவும் ஒரு பக்கம் அவங்க அப்பா அம்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்க. என்னாச்சு, ஏன் செக்கப்புக்கு வரலன்னு ஊருப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. அங்கேயே 1008 பிரச்சனை, உங்களுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தங்கமயிலோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை. ஓகே.